ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. உடல் நோயால் அவதிப்படும் மனிதர்களை விட, அன்புக்குரியவர்களே, உடல் நோயால் அவதிப்படும் மனிதர்களை விட இன்றைக்கு பிறரை மன்னிக்க மறுத்து மனநோயால் அவதிப்படும் மனிதர்களே அதிகம். மாவீரர் நெப்போலியன் அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு அழகான ஒரு சம்பவம். இரவு நேரங்களில் நெப்போலியன் என்ன செய்வாராம், படை வீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கெல்லாம் சற்று சுற்றி பார்க்க செல்வாராம். அப்போது ஒரு நாள் அவர் சுற்றி பார்க்க சென்ற பொழுது அங்கே ஏதோ ஒரு மூலையில் ஒரு விளக்கானது எரிந்து கொண்டு இருக்கிறது. அது என்னதான் அப்படி என்று போய் பார்ப்பதற்காக சென்றால் அங்கே ஒரு படை வீரன் ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு பக்கத்தில் ஒரு துப்பாக்கியை வைத்துவிட்டு அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். அப்படி என்னதான் அவன் எழுதியிருக்கிறார் என்று பார்க்கின்ற போது அவன் எழுதியதுதான், எனக்கு நிறைய கடன், இந்த கடனெல்லாம் யார் அடைப்பாங்கன்னு தெரியல, ஒருவேளை என் கடனை என்னால் அடைக்க முடியவில்லை என்றால் இந்த துப்பாக்கியை வைத்து என்னை நான் மாய்த்து கொள்ளதான் நினைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த களைப்பில் அவன் உறங்கிவிட்டான். யார் என்னுடைய கடனெல்லாம் அடைப்பது என்ற கேள்விக்கு மாவீரர் நெப்போலியன் இந்த பேப்பரை வாசித்து விட்டு கீழே மாவீரர் நெப்போலியன் என்று எழுதினானும். பிறகு அடுத்த நாள் அழைத்து அவ்வளவு பெரிய கடனையும் அடைக்க நெப்போலியன் உதவி செய்கிறார். அன்புக்குரியவர்களே, அவ்வளோ பெரிய கடன் சுமையை மாவீரர் நெப்போலியன் அந்த சுமையை தாங்கியது போல கடவுளும் நம்முடைய பாவ சுமையை தாங்கி நம்மை மனதார மன்னிக்கிறார். அகில அன்புக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் தான். இட் இஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் a red carpet, it's not a life is not a red carpet, the red carpet is here, the life is not a red carpet, rather there are movements and moments it turned into bed of thorns என்று சொல்வார்கள். ஏதோ ஒரு சிவப்பு கம்பளம் அல்ல, சாதாரண வாழ்கின்ற மனிதர்களுக்கு சிவப்பு கம்பளமாக இருக்கலாம், ஆனால் சிறப்பாக அர்த்தமுள்ள பயனுள்ள வாழ்கின்ற வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு முட்படுக்கை தான். ஆனாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த இறைவனுடைய அந்த அற்புதமான அந்த குணநலங்களை பெறுகின்ற. அதனால தான் இன்றைக்கு பாருங்கள், ராயப்பர் ஒரு அழகான கேள்வியை கேட்கிறார், எத்தனை முறை நான் ஒருத்தரை மன்னிக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையவர் தான் எப்போதும் நற்செய்தி. நம்முடைய பர்சனல், ஃபேமிலி, ரிலீஜியஸ் லைஃப் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையில் தொடர்புடையதால் கடவுளுடைய அற்புதமான இந்த பகுதி நம் சார்பாக ராயப்பர் கேட்க, ஆண்டவர் நான் எத்தனை முறை மன்னிப்பது? என்னுடைய சகோதரர் சொன்ன எத்தனை முறை? 7 முறை மன்னித்தால் போதுமா? இஸ் இட் எனஃப் டு ஃபர்கிவ் 7 times? ஆண்டவர் அற்புதமாக சொல்ல 7 முறை அல்ல, 70 தடவை 7 முறை என்கிறார். விச் மீன்ஸ் வாட்? நிபந்தனையற்ற மன்னிப்பு. மன்னிப்பை கொடுத்து கொண்டே இருக்கணும். அன்புக்குள்ளே நம் மன்னிப்பை கொடுக்கின்ற போது, மன்னிக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது? ஒரு 3 விஷயங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். நம்பர் 1, நாம் மன்னிக்கின்ற போது கடவுளுடைய இயல்பில் பங்கெடுக்கிறோம். We are partaking in the nature of God. நாம் திருப்பலில் வருவது, பங்கெடுப்பது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அழகான போதனை தான். We are partaking in the nature of God. ஒரு அழகான உதாரணம் உங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம். 1981ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த உலக தலைவர்கள் 2 பேர் சுடப்பட்டார்கள். 1981 ஒன்று திருத்தந்தை 2ஆம் அருள்ஷன் அப்பர் 1981. அதே போல் அமெரிக்க நாட்டினுடைய ரீகன் அவரும் சுடப்பட்டார். இந்த 2 பேருடைய நிகழ்வு ஒரு அழகான ஒரு உதாரணம். ரீகன் குண்டடிப்பட்ட பொழுது தன்னுடைய அதிகாரிகள்லாம் ஸ்ட்ரெச்சர் வைத்து எடுத்து செல்கிறார்கள். வலி இருந்தாலும் மகிழ்ச்சியோடு அவர் பேசிக்கொண்டே செல்கிறார் மருத்துவமனைக்கு. பிறகு ஜான் பால் II திருத்தந்தை 2ஆம் அருள்ஷனப்பர் தான் குண்டடிப்பட்டாலும் அவர் உடனடியாக சொல்ல, யார் என்னை சுட்டான், உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்கிறார். பிறகு மருத்துவ சிகிச்சை முடித்த பிறகு குண்டடிப்பட்டவனை போய் சிறைச்சாலையில் சந்திக்கிறார். இந்த 2 நிகழ்ச்சியை அப்பொழுது இருந்த இந்திய பத்திரிகையாளர் ராஜ்மோகன் காந்தி என்பவர் எழுதுகிறார். எங்கே நடந்தது? ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரோம். நம்முடைய இந்திய பத்திரிகையில் வெளிவருகிறது. 1981 இந்த 2 பேருடைய நிகழ்ச்சி எதை சொல்லுகிறது என்றால், ரீகன் எவ்வளவு மனிதாபிமான உடையவர் என்பதை காண்பிக்கிறது. ஜான் பால் II எவ்வளவு தெய்வத்தன்மை உடையவர் என்பதை ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறார். See how Reagan showed
how he was as a human, and rather the John Paul II showed how he was a divine. ஆகையால் அன்புக்குரியவர்களே, மன்னிக்கின்ற பொழுது, மனதார ஒருவரை ஒருவர் நாம் ஏற்று வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய இயல்பில் நாம் பங்கெடுக்கிறோம். இரண்டாவது, ஒருவரை நாம் மனதார மன்னிக்கின்ற போது, நல்ல உறவுகளோடு வாழ்கின்ற போது மனசுக்கு நிம்மதியாக நாம் வாழ்கிறோம். we are living in the peace of mind. பல நேரங்களில் மன உளைச்சல்கள், பதற்றங்கள், ஒருத்தர் நம்ம ஏற்றுக்க முடியாமல், ஐயோ அப்படி சொல்லிட்டேன் என்ற பழிவாங்கின்ற உணர்வுகள் நிம்மதியை சீர்குலைக்கின்றன. ஆனால் நாம் மனதார மன்னிக்கின்ற போது நமக்கு நிம்மதி, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். மூன்றாவது, ஒருவரை நாம் மன்னிக்கின்ற பொழுது முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாக மாறுகின்றோம். நாம் தொடக்க காலத்தில் இருந்தது போல இப்பொழுது இருக்கக்கூடாது. நாட்கள் நகர, மாதங்கள் உருண்டோட, வருடங்கள் உருண்டோட முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாக நம்ம மெச்சுவர்ட் பர்சனாக மாற வேண்டும். இதெல்லாம் அழகான நம்முடைய கிறிஸ்துவ போதனைகள். ஆனால் கடினம்தான். யாரோ நமக்கு எதிராக செய்தவற்றை கணவன் மனைவியை மன்னிப்பது மிகப்பெரிய கடினம், மனைவி கணவனை மன்னிப்பது மிகப்பெரிய கடினம். அப்படியே இருக்கின்ற போது யாரோ முன்பின் தெரியாத சொந்த பந்தங்கள் கூட நமக்கு எதிராக பேசுகின்ற மன்னிப்பு மிகப்பெரிய. ஆனால் மன்னிக்கின்ற பொழுது, மனதார மன்னிக்கின்ற போது கடவுளுடைய இயல்பில் பங்கெடுக்கிறோம், மனசு நிம்மதியாகிறது, முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாக மாறுகின்றோம். ஆக மீண்டும் ஒரு முறை, உடல் நோயால் அவதிப்படும் மனிதர்களை விட மன்னிக்க மறுத்து மனநோயால் அவதிப்படும் மனிதர்களே அதிகம்.